லக்னோ அணியை 98 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலமா புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் அணியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கு KKR. லக்னோவுக்கு இது அதிர்ச்சி தோல்விங்கிற விதத்துல வெற்றி எப்படி கையை விட்டு போச்சுதுங்கிற பத்தி கேப்டன் ராகுல் புலம்பி தள்ளி இருக்காரு. இரண்டாவது இன்னிங்ஸ்ல நாங்க பெரிய இலக்க நோக்கி போக வேண்டியதா இருந்தது. ஒரு பெரிய டோட்டலை நோக்கி நீங்க போகும்போது கடுமையான முயற்சி இருக்கணும். இது ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான். சுனில் நரேன் சால்ட் விளையாடும் போது எங்களுக்கு எதிராக பயங்கர பிரஷர் போட்டாங்க. எங்க அணியோட இளவயது பவுலர்களால அவங்க போட்ட பிரஷரை சமாளிக்க முடியலன்னு காரணங்களை அடுக்கி இருக்கார். தொடர்ந்து பேசின ராகுல் களத்துக்கு வரும் முன்பே எதிரணியை பத்தி முழுசா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் விளையாட துவங்கணும். ஆனா அதை செயல்படுத்துறதுல தப்பு பண்ணிட்டோம். இது எங்களோட கடைசி ஹோம் கிரவுண்ட் மேட்ச். அடுத்து நாங்க 3 ஆட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. டாப் 4ல வரணும்னா 3 மேட்ச்லையும் வெற்றி பெற்றாகணும். கண்டிப்பா எதிர்வரும் ஆட்டங்கள்ல தைரியமா விளையாடணும்னு தெரிவிச்சிருக்காரு. வெற்றியை பத்தி கொல்கத்தா அணி கேப்டன் ஸ்ரேயஸ் பேசும்போது எங்களுக்கு பவர் பிளே மிக சிறப்பா அமைஞ்சது. எங்க அணி பேட்டர்ஸ் லெப்ட் ரைட்னு மாத்தி விளையாடுனது எதிரணிக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால பவுலர்ஸ் அடிக்கடி தங்களோட பவுலிங் திட்டத்தை மாத்தும்படியான நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தோம். நேர்மறையான எண்ணத்தோட விளையாடி வெற்றியை எங்களுக்குரியதா ஆக்குனதுல ரொம்பவும் மகிழ்ச்சின்னு தெரிவிச்சிருக்காரு. நம்ம ஆட்ட நாயகன் சுனில் நரேன் பேசும்போது விளையாட்டுல முக்கியமான விஷயம் துவக்கம் சரியா இருக்கணும். உங்க வலிமை என்னங்கிறதையும் அதை எங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்து சரியா செயல்படுத்தணும். சில நேரம் அது கை கொடுக்கலாம், கை கொடுக்காமலும் போகலாம். வருண் எதிரணியோட விக்கெட்டுகளை வீழ்த்தினது எங்களோட வேலையை சுலபமாக்கிருச்சு. வீரர்கள் எல்லாம் அடுத்தடுத்த ஆட்டங்களை நினைச்சு ரொம்பவும் ஆர்வத்துல இருக்காங்க. எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிச்சு முன்னேற தயாரா இருக்காங்கன்னு பேசி முடிச்சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.